ஹாய் டியர், இன்றைக்கி நம்ம மை சீக்ரெட் ஹோட்டல் ட்ராமாவோட அடுத்த பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3வது 4வது எபிசோட் ஒன்றா போட போகிறேன். சரி, ஓகே, மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் முக்கியமாக ட்வைலைட் வாய்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது லாஸ்ட்டாக எதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா, அந்த வெட்டிங் ஹாலில் அந்த சீனியர் ஸ்டாஃப் இருக்கான் இல்லையா, அவன் இறந்து கீழே விழுந்திருப்பான். அதனால் இப்போது அங்கே இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக போலீஸ்லாம் அங்கே வராங்க. இந்த போலீஸ் பார்த்திங்கன்னா ஒரு க்யூரியாசிட்டி பிடிச்ச ஆள். அதே சமயம் இந்த ஹீரோயினுக்கால அவள் பார்த்திங்கன்னா எல்லாம் ஓகேவான்னு பார்க்கும்போது ஒரு தாத்தா மட்டும் மயங்கி விழுந்திருப்பார் அந்த ஷாக்லேயே. ஸோ அவருக்கு பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணுறா. ஒரு வழியாக அவருக்கு மூச்சு வந்துடுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் இருக்கார்ல, அவரும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக அந்த ஹோட்டலுக்குள்ளே வராரு. அப்போது பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் ஸ்டாஃப் எல்லாருமே அங்கே இருக்கிற ப்ரெஸ் மீடியாலாம் இருக்காங்களே, அவங்களெல்லாம் வெளியே அனுப்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த போலீஸும் என்ன நடந்துச்சு, யார் இவன் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கணும் இல்லையா. அதனால அந்த டெட் பாடியை பார்த்துக்கிட்டு எல்லாமே விசாரிக்கலாம்னு சொல்லி அங்கங்கே பார்த்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அப்படியே பயந்து போயிருப்பா. ஸோ அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே போய் ஒரு இடத்துல இருக்க. இந்த பக்கம் அவளோட அசிஸ்டண்ட் எல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் வந்துட்டு எல்லோரும் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்டேட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் தான் இன்னும் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஹீரோயினுக்கால இவ தான் பார்த்தீங்கன்னா மேனேஜர், லைக் அந்த வெட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள அதுக்கான மேனேஜர். ஸோ இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா மேனேஜர் யோன்னு சொல்லுவாங்க. ஸோ இவளும் மேனேஜர் தான், பட் வேறு டிபார்ட்மெண்ட்டில் இதே ஹோட்டலில். இவன் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஸ்காரங்களெல்லாம் சமாளிக்க முடியாமல் ஏதோ அது இதையும் சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கிறா. ஆனால் அதில் இந்த ஒரு பொண்ணு இருக்கால, இவன் மட்டும் துருவி கேள்வி கேட்டுட்டு இருக்கிறா. ஸோ ஹீரோயின் அந்த இடத்துல வந்து எல்லாத்துக்கிட்டையும் பேச்சு கொடுக்குறா. ஸோ அந்த ப்ரெஸ் மீடியா கிட்டே எல்லாமே எல்லா கஸ்ட்டும் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் போயிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அடுத்த சீனில் எம்டி கிட்ட ஜிஎம் இருக்கால, ஜென்ரல் மேனேஜர், அவன் வந்துட்டு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதே சமயம் இன்னொரு பக்கம் இந்த போலீஸ் ஆஃபீஸர் இருக்கார்ல, அவரோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக கையில் க்ளவுஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு அந்த இடத்த பார்த்து போயிட்டுருக்காரு. ஸோ ஆல்ரெடி அங்கே பார்த்தீங்கன்னா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லாம் வந்திருப்பாங்க. ஸோ எல்லாருமே அந்த டெட் பாடி சுற்றி எல்லாம் மார்க் பண்ணிட்டு இருக்கா. இந்த போலீஸும் கேட்குறான் என்ன நடந்துச்சு, ஏதாவது கிடச்சிருக்கா, இவன் யார் என்ன அப்படிங்கிறத பற்றி விசாரிச்சுட்டு இருக்கா. இவனுக்கு ஒரு அசிஸ்டண்ட் இருப்பான், அவன் ஒரு கதை எழுதுகிற ஆளாக போக வேண்டியவன், தெரியாமல் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருப்பான். ஏன்னா ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா கூட அது பெரிய கதையாக அவனே உருவாக்கிடுவான். இப்போ அப்படியே அந்த போலீஸ் கையில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாஃப் இருக்கான் இல்லையா, அவனோட பர்ஸ் கிடைக்குது. அப்போது அதே நேரத்தில் அதே இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு பர்ஸ் கிடைக்குது. அந்த பர்ஸ் எடுத்து பார்க்குறாரு. அந்த பர்ஸ் எடுத்து பார்க்கும்போது அது யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம் நடந்துச்சு இல்லையா ஒருத்தனுக்கு, அவனோட பர்ஸ் தான் அந்த இடத்துல கிடச்சிருக்கு. இந்த போலீஸும் அவனோட பேர் அப்படி படித்து பார்க்குறாரு. இவனா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு, ஏன்னா இவருக்கு அது யாருன்னு தெரியாதுல்ல. இப்போ அப்படியே அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா இந்த வெட்டிங் நடக்கிறதுல இந்த பொண்ணு சுவா. ஸோ அவன் தான் அழுதுட்டு இருக்கிறா. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, கத்தி அழுகுவா. அப்போ பார்த்தீங்கன்னா அவனும் கொஞ்சம் மூஞ்ச கண்ணாடியில் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க. கண்ணாடி எடுத்து பார்த்தா ஃபுல்லாக மேக்கப்பெல்லாம் கிளஞ்சிருக்கு. இவ இப்போ அதை பார்த்தா இன்னும் அதிகமாக கத்திக்கிட்டு இருக்கா. ஸோ அந்த நேரம் பார்த்து ஹீரோயின் வந்து அவங்கக்கிட்ட சாரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரும்போது இந்த சுயா இருக்கா இல்லையா, அவள் பலார்னு ஹீரோயின் கண்ணத்தில் ஓங்கி அரைஞ்சிட்றா. ஸோ குஹா இருக்கால, அவனுக்கெல்லாம் ஷாக்காக இருக்குது. இவள் பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு ஹீரோயினை திட்டிகிட்டே இருக்க. அவள் சாரின்னு மட்டும் கேட்டு நின்றுருக்கிறா. ஸோ சுயா பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு ஹீரோயினை போட்டு திட்டிக்கிட்டே இருக்க. அதுவும் அவள் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா, அமைதியாகவே தான் நின்றுருக்கா. இவன் பார்த்தீங்கன்னா திரும்ப அடிக்கிறதுக்கு கை வாங்கும்போது கரெக்டாக குஹா இருக்கா இல்லையா, அவளோட கையை பிடிக்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினுக்கு முன்னாடி வந்து இந்த எம்டி இருக்கான்ல, அவன் நின்றுட்டுருக்கிறான். ஸோ ஹீரோயின் இப்போ தான் நல்லா கண்ணை முழிச்சு பார்க்குறா. அடிச்சிட்டாலும் நினச்சிருப்பா, பட் அடிக்கலை. அதுக்குள்ளே இவன் வந்து முன்னாடி நின்றுக்கிறான். அப்போ ஹீரோயின் கையும் பிடிச்சிட்டே இருக்க. இந்த குஹா இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா பார்க்குறான், என்னது இவ கையவன் பிடிச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்க்க. இந்த பக்கம் அந்த எம்டி இருக்கான் இல்லையா, அவன் பார்த்தீங்கன்னா சீஸ் மைன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அப்போது சூயாவுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்க, ஒரு மாதிரி இல்லை அது வந்து அப்படிங்கிறா. அப்போது அவனும் இங்கே பாருங்கள், இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க, எது வந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், என்கிட்ட வேலை செய்கிற எல்லாமே என்னோடவங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். இப்போ அப்படியே காரில் இவங்க 2 பேர் போயிட்டு இருக்கிறாங்க அந்த ஹோட்டல்லேருந்து. அப்படி போகும்போது இவ பார்த்தீங்கன்னா வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறா. அதுவும் இல்லாமல் குஹா கிட்ட சீஸ் மைன் அப்படின்னு சொன்னார்ல, எப்படி இருந்துச்சு தெரியுமா, ஏதோ எனக்கு சினிமாவில் சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காருன்னு சொல்ல இவனுக்கு வெறி ஆயிடுச்சு. அப்படியே காரை ஓரமாக நிறுத்திட்டு காரை விட்டு கீழே இறங்கி காரில் இருக்கிற பலூனு பூ எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டு இருக்கிறான். ஸோ அவன் பண்ணுறதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அவன் எல்லாம் பலூன் டப்புன்னு உடச்சிக்கிட்டு இருக்க. இவளுக்கு ஒன்றுமே புரியல. அப்பா, உங்களுக்கு பொசிட்டிவாக இருக்கா? நான் கூட நினச்சேன் நீங்கள் ஏதோ சும்மா தான் என்னை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொன்னீங்கன்னு. ஆனால் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கும் போலையே. நான் அவரை ஹேண்ட்ஸம்னு சொன்னதும் நீங்கள் ரொம்ப பொசசிவ் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இவனும் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் அப்படியே அதே இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கான் நடு ரோட்லேயே. இப்போ அப்படியே தான் அடுத்த சீனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எம்டி இருக்கான்ல, அவன் வந்துட்டு எப்படி இதெல்லாம் நடந்துச்சு, உனக்கு ஏதாவது தெரியுமா, ஏதாவது க்ளூ கிடச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்க.
இன்னொரு பக்கம் இந்த போலீஸ் வந்துட்டு ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு, அதாவது அந்த ஸ்டாஃப் எல்லாம் இருப்பாங்களே அவங்கள ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஹீரோயின் வந்துட்டு அங்கே கூப்பிட்டுருப்பாரு. ஸோ அவளை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக எம்டி அங்கே வந்துட்டு, நீங்கள் என்கிட்ட இருந்தாலும் கேள்வி கேளுங்க, நான் தான் எல்லாத்துக்கும் இன்சார்ஜ், ஸோ நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கால அவளோட கை பிடிச்சி இந்த பக்கம் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்க. அப்போது இந்த மேனேஜரையோ இருக்கால அவளுக்கு இந்த எம்டி மேலே ஒரு க்ரஷ். அவனை பார்த்ததும் வாய பழக்கா. அதுக்குள்ளே அவன் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்துட்டு போக அவ்வளோதான், இவளுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுது. என்னது இவன் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கா. அப்போ கூட ஒரு பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணு இங்கே பாரு, நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், உனக்கு அந்த எம்டி கிடையாது அப்படின்னு சொல்ல இவ பார்த்தீங்கன்னா கத்துறா. அப்போது அப்படியே தான் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின்கெல்லாம் ஒரு மாதிரி பயம் ஆகிடுக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. என்ன அப்படின்னா இது ஒரு பெரிய ஹோட்டல். இந்த ஹோட்டலில் ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட அது ப்ரெஸ் மீடியான்னு எல்லாத்துக்கும் தெரிய வந்துடும். அதுக்கப்புறம் அது எல்லாமே பரவ ஆரம்பிச்சதுன்னா ஹோட்டலோட ரெப்புடேஷன் போயிடும். அதனால் அப்படியே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. இவன் அப்படி அழுதுட்டு இருக்கும்போது இந்த எம்டி இருக்கான்ல, அவன் அப்படியே அழகாக்கா நல்லா தொடச்சி விட்டுட்டு அவளுக்காக ஒரு ஃபுட்டெல்லாம் வந்துட்டு ஆர்டர் பண்ணி கொண்டு வந்து கொடுக்க சொல்லி ஹீரோயினை பார்த்தீங்கன்னா சாப்பிட சொல்கிறான். ஸோ இப்போ அப்படியே அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா குஹையா இருக்கான்ல, அவனும் சுயாவும் வந்துட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இப்போது அப்படியே இவன் காரை விட்டு இறங்குறான். ஒரு மாதிரி அப்செட்டாக தான் இறங்குறான். அப்போ சுயாவுக்கு ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்குது. இவளும் அப்படியே காரை விட்டு வெளியே வந்து, உப்பா நான் கண்டிப்பாக இனிமேல் உங்கள் முன்னாடி வேறு ஒரு பசங்களை பற்றி பேசவே மாட்டேன், ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி இருக்காதீங்க, சரிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா இவன் எம்டியை வந்துட்டு ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்னு சொல்லியிருப்பா. அதனால சமாதானப்படுத்திட்டு இருக்கிறா இவனை. அந்த அடுத்த சீனில் ஹீரோயினுக்கு வந்துட்டு அந்த ஹோட்டலுக்கெல்லாம் அங்கேயே ஒரு ரூம் மட்டும் புக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இவ பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பாத்திங் டப் இருக்கல அதில் உட்காந்து அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறா. ஸோ அப்படியே ஒரு வழியாக குளிச்சு முடிச்சுட்டு பாத்ரூம்லேருந்து வெளியே வரா. ஸோ அப்படி வெளியே வந்து நிற்கும்போது அவளுக்கு பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. என்னது ஏதோ மாதிரி ஃபீல் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே மெதுவாக அந்த பக்கம் திரும்ப பார்க்குறா. பட் இருந்தாலும் ரொம்ப பயமாக தான் இருக்குது. அப்படி பார்த்தா இந்த பக்கம் வந்துட்டு அந்த செத்து போன சீனியர் இருக்கான்ல, அவள் கண்ணுக்கு தெரிய அவள் ஒரே கத்திடுறா. இப்போது சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு பார்க்குறா. எந்திரிச்சு பார்த்தா திரும்ப அவன் சேரில் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. அவளுக்கு செம பயம் ஆகிடுது. அப்படியே கற்றுன்னு கத்திகிட்டே இருக்கிறா. அந்த அன்றைக்கி அவளுக்கு அங்கே இருக்கவே முடியல. ஸோ அந்த லைட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து அப்படியே ஆன் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ இருட்டாக இருந்தால் தான் அவளுக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு டக்குனு ரிமோட் எடுத்து லைட்டெல்லாம் ஆன் பண்ணிவிட்டு ஒரு போர்வை இருக்கும்ல, ஸோ போர்வை எடுத்து அப்படியே இழுத்து போத்திக்கிறா. அவ்வளோ பயமாக இருக்குது. அப்படி இழுத்து போத்திட்டு இருக்கும்போது அந்த போர்வை யாரோ இழுக்கிற மாதிரி இருக்குது. இவளும் ப்ளீஸ் ப்ளீஸ் வேணாம் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அழுகிறா. ஆனால் சட்டுன்னு அந்த போர்வை பார்த்திங்கன்னா அப்படியே வெளியே வந்துடும். லைக் அந்த போர்வை இழுத்துருவாங்கள்ல, அந்த மாதிரி சட்டுன்னு அந்த போர்வையை இழுத்துட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பயந்து போயிட்டு அலறி அடிச்சு கத்திக்கிட்டே எந்திரிச்சு பெட்லேருந்து அந்த பக்கம் ஓடி போகிறா. அப்போ பார்த்தா அங்கே நிற்கிறது அந்த மேனேஜர் இருக்கால, அவள் தான். இப்போ தான் ஹீரோயின் அவளை பார்க்குறா. நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, இவளும் ஏன் இப்படி கத்துன, நான் பயந்து போயிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இப்படி தான் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின்கெல்லாம் கடுப்பாகுது, உன்னால் நான் செத்து இருப்பேன் தெரியுமா பயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போது அப்படியே அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா இந்த பையன் இருக்கான் இல்லையா, இவன் வந்துட்டு அந்த எம்டியோட அசிஸ்டண்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு ஏதோ ஃபைல் எடுத்துக்கிட்டு இருக்கா. அங்கே ஒரு பொண்ணு வந்து கேட்குறா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிடுவான். ஸோ இவன் எடுத்துக்க ஃபைல் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வேலை செஞ்சுருப்பாங்கள்ல, ஸோ அந்த லிஸ்ட்டெல்லாம் எடுத்திருக்கான். இதை யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறான்னா எம்டி இருக்கான் இல்லையா, அவன் கிட்ட தான் அதை கொண்டு போய் கொடுக்குறான். ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே பார்த்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் மேனேஜர் இருக்கான்ல, அவன் தான் அவங்க நின்றுக்கிட்டு இருக்க. அவன்கிட்ட அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவன் வந்துட்டு அந்த டீட்டெயிலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. குட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போகிறான். இப்போ இவனும் கீழே இறங்கி வர, எம்டியும் கீழே இறங்கி வர, ரெண்டு பேத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆகவே ஆகாது போல் ஒரு மாதிரி முட்டிக்குது. ஸோ இவனும் எதுவுமே சொல்லலை. இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது சடனாக இந்த போலீஸ் அகைன் வந்துட்டு இந்த இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டலுக்கு வந்திருப்பாரு. அப்போது வந்தவர் பார்த்திங்கன்னா சும்மா இல்லாமல் இந்த ஜிஎம் இருக்கான் இல்லையா, ஜென்ரல் மேனேஜர், அவன்கிட்ட கடுப்பாக இருக்குல்ல, ரொம்ப கடுப்பாக இருக்குல்ல, உங்களை விட சின்ன பையன் உங்களுக்கு மேலிடத்துல இருக்கிறது ரொம்ப கடுப்பாக இருக்குல்ல, நானாக இருந்தால் இந்நேரத்துக்கு கொண்டு இருப்பாவனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கக்கப்புன்னு சிரிச்சுட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ இந்த போலீஸ் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமாக பேசிட்டு போயிடுறான். இதுக்கு அடுத்த சீனில் இந்த எம்டி இருக்கான் இல்லையா, ஸோ அவனுக்கு ஏதோ ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டரில் பார்த்திங்கன்னா உன்னோட அப்பா வந்துட்டு இயற்கையாக வந்துட்டு சாகலை, அவரை வந்துட்டு யாரோ கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கு. ஸோ இதை அனுப்புனது யார் என்னங்கிறது எம்டிக்கும் தெரியலை. ஸோ இப்போ அப்படியே இந்த சீன் கட் பண்ணிட்டு அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் ஆஃபீஸர் அகைன் எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக உள்ளே வந்து நிற்கிறாரு. இவரோட ட்ரெஸ்ஸிங் எல்லாமே பார்த்தா ஒரு மாதிரி கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இவர் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டைலிஷாக வந்து போஸ் கொடுத்துட்டு நின்றுக்கிட்டு நம்ம தனியாக கொஞ்சம் நேரம் எங்கேயாவது வெளியே போய் பேசலாமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேட்க, அவன் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்க்குறா. உன்கிட்ட தான் அப்படின்னு சொல்லுவானா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த கார்டன் ஏரியா இருக்கும்ல, அங்கே கூட்டிகிட்டு வந்து பேசிகிட்டு இருக்க. இவனும் கேட்குறான், என்னது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த போலீஸ் ஆஃபீஸர்
இந்த குஹாங் யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் தான் மாப்பிள்ளை பையன், கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் அப்படின்னு சொல்ல, அவ்வளோதானா இல்லை உனக்கு ஏதாவது தனியாக பழக்கம் இருக்கான்னு கேட்க, இவ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் ஏன் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு அந்த வாக்கி டாக்கி மாதிரி கேட்கல, அதை எடுத்து காதில் வச்சுட்டு இதோ நான் வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. இவன் பார்க்கணுமே, இந்த ஒருத்தி மட்டும்தான் என்னோட விங்குக்கு மயங்காத ஆள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இவன் அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கண்ணடிச்சிட்டே இருப்பான். ஸோ அந்த மாதிரி கண்ணடிச்சிட்டு அந்த பக்கம் போயிடுறான். இப்போ அடுத்த சீனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு கலை ஒரு ரிப்போர்ட்டர். இவளுக்கு பார்த்தீங்கன்னா இவன் மேலே வந்துட்டு ஒரு க்ரஷ். இவளுக்கு வந்துட்டு இவனை ரொம்ப பிடிக்கும், லவ் பண்ணுறா. அதனால உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என்னை விட்டுட்டு நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு போவ அப்படின்னு சொல்லிட்டு இவனோட ஸ்டாஃப் எல்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ அங்கேயே வந்து கேட்க, இவன் பார்த்தீங்கன்னா இவன் கையை பிடிச்சி இழுத்து தனியாக கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு என்ன உன் பிரச்சனைன்னு கேட்குறான். அவளும் அந்த கொலையை பண்ணது ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்ல, அவெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு இவன் சொல்லிட்டு இருப்பான். இப்போ அப்படியே இவங்க அந்த பக்கம் பேசிட்டு இருக்க, அதே நேரம் ஹோட்டலில் இந்த போலீஸோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த குஹாயாங் இருக்கால, அவனை பற்றி சொல்லிட்டு இருக்கிறான். என்ன அப்படின்னா, கொரியாலேயே ஒன் ஆஃப் த பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் அவனோட கம்பெனியும் ஒன்று. ஸோ அவன் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சுருக்கான். ஆமாம், நீங்கள் ஏன் திடீர்னு க்ரூமை பற்றி கேட்குறீங்க அப்படின்னு இவன் கேட்க, ஏன்னா அவனோட பர்ஸை இந்த இடத்துல இருந்து நான் கண்டுபிடிச்சி எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸும் சொல்லிட்டு ஒரு மாதிரி எல்லாத்துக்குமே டவுட் ஆகுது. அப்போ இவன் அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் அவன் வந்துட்டு கொண்டு இருக்க மாட்டான்னு சொல்ல, டக்குன்னு இந்த போலீஸ் பார்த்தீங்கன்னா அவனை பிடிச்சி கீழே தள்ளிடுறான். அப்படி கீழே தள்ளினதுக்கு அப்புறம் இவரோட பாக்கெட்டில் இருக்கிற பர்ஸ் இவன் மேலே கிடக்குது. அப்போது அசிஸ்டண்ட் பார்த்தீங்கன்னா இது எப்படி என் மேலே வந்து கிடக்குது அப்படின்னு கேட்க, இதான் நடந்திருக்கும். ஸோ மேபி அந்த க்ரூம் இருக்கால குஹாங், அவன் தான் இவனை கொண்டு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, அந்த வழியாக போயிட்டு இருக்கிற ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமே எட்டி பார்த்துட்டு இருக்கா. ஸோ எட்டி பார்த்துட்டு திரும்ப அந்த பக்கம் போகும்போது அகைன் அந்த சீனியர் ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்துருக்கிற மாதிரி தெரியுது. பயந்து போய் திரும்ப கற்றுன்னு கத்திட்டு அப்படி கீழே உட்காந்துக்குவா. ஸோ இதை பார்த்தீங்கன்னா அங்கே கூட வேலை செய்கிறாள்ல, அவன் எந்திரிச்சு பார்க்குறான். ஏன்னா அவன் தான் அந்த சேரில் உட்காந்துருப்பான். இவளுக்கெல்லாம் செம கடுப்பாயிடுது. உனக்கு அறிவே இல்லையா, உன்னை யார் அங்கே போய் உட்கார சொன்னா, உனக்கு உன்னோட சேர் இல்லையா, அவன் சேரில் எதுக்கிட்ட போய் உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறா. ஏன்னா செம்மையாக பயந்துருப்பாள்ல. இப்போ அப்படியே தான் அடுத்த சீனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குஹாயாங் இருக்கான்ல, இவன் பார்த்தீங்கன்னா இவளோட எக்ஸ் தானே. ஸோ அப்படியே இவன்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு அப்படியே மாறு வயசில் வர மாதிரி ஏதோ போட்டு வந்திருக்கா. இதை போட்டு வந்தால் உன்னை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு இவன் கேட்க, ஆமாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவா. இப்போ இவன் எதுக்கு இங்கே கூப்பிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கேட்குறா. அப்போ இவனும் ஒரு வேளை அவங்க உன்னை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது உனக்கும் எனக்கு கல்யாணம் ஆகி 2 பேரும் 3 மாதத்தில் பிரிஞ்சு போனது தெரிய வந்துச்சுனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல, என்ன பேசிட்டு இருக்க நீ அப்படின்னு இவ கேட்குறா. ஏன்னா நீ தான் இந்த கல்யாணத்துக்கான இன்சார்ஜ், அதனால தான் சொல்கிற அப்படின்னு சொல்ல இவளுக்கு கடுப்பாயிட்டு, இந்த கருமத்தை சொல்ல தான் நீ வந்தியா, நீ என்னை மிரட்டுறியா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அங்கேருந்து அவள் கிளம்பி போயிடுறா. இந்த பக்கம் இவன் பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, உன்னை ஏதாவது போலீஸ் வந்து விசாரிச்சாங்க அப்படின்னா நான் உன் கூட தான் இருந்தேன் நேற்று நைட்டு அப்படிங்கிறத மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே யோசிச்சு பார்க்குறான். ஸோ இனிமேல் இவனை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இவனோட பேர் வாயிலே வர மாட்டேங்குது. ஓகே டியர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவன் அப்படியே யோசிச்சு பார்க்குறான். என்னென்னா அன்னைக்கு நைட்டு அந்த சீனியர் ஸ்டாஃபுக்கும் இவனுக்கும் சண்டை வர மாதிரி இவன் கையில் ஏதோ அந்த உளி இருக்கும் இல்லையா, ஸோ அதை வச்சு அவனை குத்து போகிற மாதிரி காட்டுறாங்க. இப்போ அப்படியே அடுத்த சீனுக்கு ஹீரோயினுக்கால அவள் அப்படியே அந்த ஹோட்டலில் நடந்து போயிட்டுருக்கா. அவளுக்கு பின்னாடி யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்கா. அவள் அப்படியே பேக்கை தூக்கிட்டு அடிக்கிறதுக்கு பார்க்குறா. ஆனால் அந்த இடத்துல யாரும் இல்லை. பட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவன் செத்து கிடக்கிற மாதிரி இருக்குது. அதை பார்த்ததும் இவளுக்கு இன்னும் பயமாக இருக்குது. அப்படியே அங்கேயே கத்திட்டு மயங்கி பொத்துன்னு கீழே விழுந்துடுறா. ஸோ இவளுக்கு எங்கே பார்த்தாலும் அவன் இருக்கிற மாதிரியே இருக்குது. ஸோ பார்த்து பொத்துன்னு மயங்கி விழுகிறதே வேலையாக இருக்குது. நல்ல வேலைக்கு அந்த நேரத்தில் இந்த மேனேஜர் எங்கிருந்தா வரானோ தெரியல, கரெக்டாக வந்துடுறான். ஸோ வந்துட்டு அவளை எழுப்பிட்டே இருக்க, அவளும் வந்துட்டு கண்ணே முழிக்கல. இப்போ ஒரு கொஞ்சம் நேரம் ஆகுது. அவன் பார்த்தீங்கன்னா அவளை கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கான். ஸோ ஹீரோயின் கொஞ்சம் நேரம் கழிச்சு கண்ணை முழிச்சதுக்கு அப்புறமா எப்படி இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா அவளை கொண்டு வந்து ஹோட்டல்லே இன்னொரு ரூமில் வந்துட்டு ஸ்டே பண்ண வைக்கலான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருப்பான். இவளை பார்த்தீங்கன்னா அவன் கையை பிடிச்சிக்கிட்டு விட மாட்டா. எனக்கு தனியாக தூங்க பயமாக இருக்குதுன்னு சொல்ல, இவனை பார்த்தீங்கன்னா என்ன செட்யூஸ் பண்ணுறேன் என்ன அப்படின்னு கேட்க டக்குன்னு கையை விட்டுறா. இப்போது அவனும் வந்துட்டு சரி ஓகே நான் கிளம்புறேன் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து வெளியே போயிடுவான். வெளியே போன அடுத்த செகண்டுக்கு கால் பண்ணுறான். இவ்வளோ அட்டன் பண்ணி பேசினா, நீ வந்துட்டு ரொம்ப பயப்படாத, கொஞ்சம் நல்லா மூஞ்சி இழுத்து வாங்க அப்படின்னு சொல்ல அவளும் வந்துட்டு அவன் சொல்கிறதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. பெட்டுக்கு அடியில் பாரு அப்படிங்கிறான். இவளும் பார்த்தீங்கன்னா அப்படியே பெட்டுக்கு அடியில் பார்க்குறா. இவளுக்கு எல்லாமே பயமாக இருக்குல்ல. ஸோ பெட் அடியில் பார்த்துட்டு இருக்கா, எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி தான் கர்டனுக்கு ஓப்பன் பண்ணி பாரு, ஸோ பாத்ரூம் ஓப்பன் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு இருக்க. இவளும் 1 by 1 பண்ணிகிட்டே இருக்க, பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது இவ பார்த்தீங்கன்னா அப்படியே தூங்கிடுறா. ஸோ இவ அப்படியே இந்த பக்கம் தூங்கினதுக்கு அப்புறம் அவன் பார்த்தீங்கன்னா ஹலோன்னு பேசி பார்ப்பான். பட் இவ தூங்கிட்டாளா, அதனால குட் நைட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிக்கிறான். இதுலேருந்து பார்த்தா இந்த மேனேஜருக்கும் இவ மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தான் இருக்குது.
ஸோ இப்போ அடுத்த சீனுக்கெல்லாம் நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஆஃபீஸ் வரும்போது ஒரு ஃப்ளவர் வாங்கிட்டு வந்து அந்த சீனியர் உட்காந்துருப்பார் இல்லையா, அவரோட டெஸ்க் இருக்கு இல்லையா, அந்த டெஸ்கில் அந்த ஃப்ளவர் அங்கே வச்சுட்டு உங்களை நான் எப்பவுமே நினச்சிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இப்போ அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா இவன் வந்துட்டு அந்த எக்ஸ் இருக்கான் இல்லையா, அவனோட ஃப்ரெண்டு அப்படியே தலை திருக்க ஓட இந்த போலீஸை இடிச்சிட்டு வேற போயிட்டு இருக்கிறான். இவன் யாரா எப்படி ஓடிட்டு இருக்குன்னு போலீஸும் பார்க்க இந்த ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட போயிட்டு என்னாச்சு, எதனால என்ன அப்படி சொல்ல சொன்னேன், சொல்லு சொல்லு அப்படின்னு கேட்க இவன் எதுவுமே சொல்லலை. ஆனால் டக்குன்னு அந்த போலீஸ் மேலே வந்துடவும் இதுக்கு தான் அப்படி சொன்னானு சொல்லிட்டு போலீஸ் வாயை தந்து கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே நான் தான் அழிப்பிங்கிறான். லைக் இது என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு இவன் கூட தான் இருந்தேன், ஸோ நேற்று என் ஃப்ரெண்டு என் கூட தான் இருந்தான், தனியாலாம் எங்கேயும் போகல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஸோ இவன் பேசுறதை பார்த்தீங்கன்னா இவன் ஃப்ரெண்டை மாட்டி விட்டுருவான் போல இருக்குது. இப்போது போலீஸ் வந்துட்டு அவனை கண்டுக்காம நான் உன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இவன் கிட்ட பேச வர என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாரு. அப்போ இவன் பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டே இருக்கான். இவன் யோசிக்கும் போது அந்த அன்னைக்கு அந்த சீனியர் இருக்கான்ல, அவன்கிட்ட இவன் தான் சண்டை போட்ட மாதிரி இருக்குது. ஆனால் இவன் தான் அந்த சீனியர் இருக்கான்ல, அவனை கொன்னானா என்னங்க தெளிவாகவே சொல்லலை. ஸோ இப்போ இந்த போலீஸும் பார்த்தீங்கன்னா திருவி கேட்குறாரு, உண்மை சொல்லு, நீ எதுக்கு அங்கே போன அப்படின்னு சொல்ல. இல்லை நான் அங்கே போகலங்கிறான். அப்புறம் நீ அங்கே போகாமல் உன்னோட பர்ஸ் எப்படி அங்கே வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த பர்ஸை காட்ட இவன் ஒரு மாதிரி ஹெசிடேட் ஆகிட்டு என்னோட பர்ஸ் அங்கே இருக்கிறதுனால நான் தான் கொலை பண்ணேன்னு ஆகிடுமா என்ன அப்படின்னு கேட்குறான். ஆனால் இந்த போலீஸ் வந்துட்டு சரி ஓகே இந்தா இதை பாரு அப்படின்னு சொல்லி காட்ட. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ தான். இவன் டக்குன்னு அந்த ஃபோட்டோவில் கை வச்சு மறைச்சிக்கிறான். ஸோ இந்த ஃபோட்டோவில் என்ன இருக்குன்னு தெரியல, இவன் இப்படி கை வச்சு மறைச்சிக்க. இப்போ அப்படியே அடுத்த சீனுக்கு ஹீரோயினுக்கால அவளோட ஹோட்டல் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் இருக்குல்ல, அதை கொண்டு போய் அங்கே வச்சிருப்பா. இதை பார்த்தா கூட இருக்கிற எல்லாருமே என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்க அவளும் இல்லை சும்மா தான் அவரோட பிளேஸில் ஒரு ஃப்ளவர் வைக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்ல கூட இருக்கிற எல்லாருமே எங்களுக்கு தோணவே இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. அப்போது அந்த பையன் பார்த்தீங்கன்னா எங்களோட மேனேஜருக்கு ரொம்ப கோல்டன் ஹார்ட் அப்படிங்கிற மாதிரி புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கிறான். இந்த பொண்ணு ஒரு மாதிரி உட்காந்து யோசிச்சுட்டு தான் இருக்கா. ஸோ இப்போ அப்படியே இந்த சீன் கட் பண்ணிட்டு அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கான் இல்லையா ஹெக்ஸு, இவனை தான் என்ன விசாரிச்சுட்டே இருக்காங்க. இந்த போலீஸ் பார்த்தீங்கன்னா விடுவானாங்கிற மாதிரி கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க அவனும் வாயை திறக்க மாட்டேங்கிறான். அதுவும் இந்த போலீஸ் என்ன கேட்குறாருன்னா, அந்த சீனியர் இருக்கான்ல, அவன் வந்துட்டு உன்னையும் உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டையும் டார்ச்சர் பண்ணிக்கிறான், ஏதோ த்ரெட்டன் பண்ணியிருக்கான், அதனால நீ அவனை கொன்னுட்ட அப்படிதானே அப்படின்னு கேட்க இவனும் இப்போ தான் அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் திருப்புறான். ஸோ அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தான், இவங்க 2 பேரும் தான் எக்ஸ் ஆச்சே. ஸோ நீங்கள் சொல்கிற காரணத்தினால நான் அவனை கொன்னேன் அப்படின்னா அது கண்டிப்பாக உண்மையாயிடாது, நான் கொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கீழே வேலை செய்வாங்களே இவனோட ஸ்டாஃப் எல்லாருமே, அவங்கெல்லாம் பார்த்துட்டு என்னதான் நடக்குதாங்க, என்ன விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு ஒவ்வொன்று பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ போலீஸ் பார்த்தீங்கன்னா உனக்கும் அந்த பொண்ணுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவும் அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக் அப்படியே யோசிச்சு பார்க்குறான். ஸோ என்னன்னா இவங்க 2 பேரும் வந்துட்டு ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு 3 மாதத்துலேயே 2 பேர் பிரிஞ்சிருப்பாங்க. இந்த விஷயம் பார்த்திங்கன்னா அந்த சீனியருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால இவன் இந்த விஷயத்தை நீ வெளியே யாட்டி சொல்லாத, அது அவளுக்கு தான் பிரச்சனை, ஸோ இந்த மாதிரி சொல்லாதன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இவனும் பார்த்தீங்கன்னா கொல்ற மாதிரி தான் போயிருப்பான். பட் இவன் கொண்டு இருக்க மாட்டான், அப்படியே வான் பண்ணி விட்டுட்டு போயிடுறான். ஸோ இந்த எக்ஸ் பார்த்தீங்கன்னா இவனை கொல்லலை. அப்போது இந்த போலீஸ் இருக்கார்ல, அவர் வந்துட்டு எனக்கு தெரியுமே நீ அவனை கொல்லலை அப்படின்னு சொல்ல, ஏன்னா அப்படியே என்னை இப்படி கேள்வி கேட்டீங்க அப்படின்னு இவனும் கேட்குறான். ஒரு கியூரியாசிட்டி தான், உனக்கும் அந்த பொண்ணுக்கு இடையில என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேணாம், அதனால தான் கேட்டேன். அதுவும் இல்லாமல் நீ உன்னோட பர்ஸை காணோம் அப்படிங்கிறத முன்னாடியே கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்க, அதனால நீ கொலைக்காரன் கிடையாது, ஒரு கியூரியாசிட்டிக்காக கேட்டேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு உனக்கு கல்யாணம் ஆக போகுது, அதனால் உன்னோட எக்ஸோட ஃபோட்டோலாம் உன்கிட்ட வச்சுக்காத இனிமேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுவும் இல்லாமல் ஒரு பெரிய மனுஷன்ப்பா, நான் சொல்கிறது கேளுன்ட்டு போயிடுறான். ஸோ இப்போ அப்படியே அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் மேலே அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இனிமேல் இது உடையாதுல்ல அப்படின்னு கேட்க இனிமேல் உடையாதுன்னு சொல்லிட்டு அவளோட அசிஸ்டன்ட் இருக்கால அவனும் சொல்லிட்டு இருக்க. இப்போது இந்த மேனேஜரையோ இருக்கால, அவளை ஹீரோயின் பார்த்ததுமே வழக்கமாக இவ தான் அவளை பார்த்தா ஓடுவா. பட் இன்னைக்கு அவள் கையை பிடிச்சி மேலே இழுத்துட்டு போயிட்டு என்னை அடி அப்படின்னு சொல்ல, எது நான் எதுக்கு ஒன்று அடிக்கணும்னு கேட்பா. பட் இருந்தாலும் அடி அடின்னு சொல்லவும் இவ பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்கு கை ஓங்குறா. இவ டக்குன்னு கீழே குனிஞ்சுக்குவா. என்ன குனிஞ்சிட்ட அப்படின்னு சொல்ல, இல்லை இப்படி கையை இப்படி இருந்து அப்படியே கொண்டு வந்து அடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கால, அவளும் வந்துட்டு அப்படியே அடிக்கலான்னு சொல்லிட்டு கையை அப்படி ஓங்கும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கையை பிடிச்சிக்கிறா. ஸோ இந்த மாதிரி அடின்னு சொல்லி இவளே சொல்லி கொடுப்பா. அதுக்கப்புறம் இவளே வந்து கையை பிடிச்சிப்பா போல, அப்படியே பிடிச்சிக்கிட்டு சும்மா இல்லை இந்த பக்கம் இழுத்துக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. யோக்கெல்லாம் கடுப்பாகுது, என்னடி பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினும் இதோ இப்படி தான் இந்த மாதிரி தான் பிடிக்கணும், அதுக்கப்புறம் இதோ இந்த மாதிரி பிடிச்சி இன்னொரு வாட்டி என்னை அடித்த அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தான். இப்போ அந்த சுயா இருக்கால, அவள் திரும்ப இங்கே வந்திருக்கா. ஸோ எப்படியும் இன்றைக்கும் நம்மளை அடிக்க தான் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு வர இவெல்லாம் பார்த்தீங்கன்னா
சாரி என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு கேட்குறா. ஹீரோயின்கெல்லாம் பொசுக்குன்னு ஆயிடுது. அவ்வளோதானா, நான் என்னென்னமோ ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்தேனே, இவன் என்ன பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பார்க்க சுவா பார்த்தீங்கன்னா எதுவுமே பிரச்சனை பண்ணல. சைலண்ட்டாக அந்த சீல் இருக்குல்ல, ஸோ அதை எடுத்து அப்படியே வச்சு இந்தாங்க உங்களோட சர்டிஃபிகேட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இப்போ அப்படியே அடுத்த சீனுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் அந்த எக்ஸும் ஒன்றா வந்துட்டு உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. லைக் அது ஒரு ஃபோட்டோ. ஹீரோயின் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை அப்படியே ரெண்டாக கிழிச்சிருப்பா. ஸோ அந்த ஃபோட்டோவை அப்படியே ரெண்டாக கிழிச்சு அந்த டேபிள்லேயே போட்டுட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருக்கா. என்ன அப்படின்னா இவங்க 2 பேர் தான் பிரிஞ்சுட்டாங்கல்ல. அவன் பார்த்தீங்கன்னா இவளை விட்டுட்டு போயிருப்பான் போல இருக்கு. அதனால அதை இவளால் ஏற்றுக்கவே முடியல. எப்படி நீ என்ன இந்த மாதிரி பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருக்கா. அந்த ஃபோட்டோவை கிழிச்சு போட்டது மட்டும் இல்லை, இவளும் அந்த இடத்த விட்டு கிளம்பியிருப்பா. ஸோ ஹீரோயின் போனதுக்கு அப்புறமா இந்த எக்ஸ் இருக்கான்ல, அவன் அதே வீட்டுக்கு வந்திருப்பா. 2 பேரும் ஒரே வீட்டில் தான் தங்கி இருந்திருப்பாங்க. ஸோ அதே வீட்டுக்கு வந்து அவளை தேடி பார்த்துருப்பான். அவள் இருந்திருக்க மாட்டா. பட் அவங்களோட ஃபோட்டோ மட்டும் அப்படியே கிழிஞ்சு கிடந்திருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் இருக்கான்ல, கரண்ட் சீனில் அவளோட ஃபோட்டோவை அப்படியே எரிச்சிட்டு இருக்கான். அந்த போலீஸ் சொல்லிட்டு போயிருப்பாள் இந்த மாதிரி வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே அந்த ஃபோட்டோவை எரிச்சிட்டு இருக்க இந்த போலீஸ் அவரோட ஆஃபீஸில் உட்காந்துட்டு அந்த ஒரு கண்ணை மட்டும் அடிச்சு பார்த்துட்டே இருக்காரு. என்னோட கண்ணுக்கு மயங்காத ஆள் யாராவது இருக்காங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அந்த ஹோட்டலில் போயிட்டு அகைன் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அப்போது அங்கே இருக்கிறாங்கல்ல அவங்கக்கிட்ட எல்லாம் கேட்க, அந்த யாங் இருக்காங்கல்ல அவங்ககிட்டையும் கேட்குறான். ஆமாம் அந்த அன்னைக்கு நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த யாங் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக அங்கே தான் இருந்திருப்பாங்க. குகையா இருக்கான்ல அவன் கூட இவங்களை பார்த்துருப்பான். ஆனால் போலீஸ்கிட்ட இவங்க பார்த்தீங்கன்னா அன்னைக்கு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தங்காட்டிக்கு நான் நேரமாக கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே யோசிக்கிறா. ஒரு வாட்டி இவங்கெல்லாம் பார்ட்டிக்கு போயிருக்கும்போது இந்த சீனியரும் அந்த ஜிஎம் இருக்கால அவனும் பேசிட்டு இருக்கிறத கேட்டிருப்பா. அப்போ இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே முடிய பிடிச்சி இழுத்து மிரட்டி இருக்க. அப்போ இந்த பொண்ணும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நான் எதையுமே வெளியாட்டி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் தான் அவனும் விட்டுருப்பான். இப்போ இவ பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் கேட்கும்போது லைட்டாக சிரித்த மாதிரியே எங்கள் 2 பேத்துக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் 2 பேரும் ஒரு அப்பா மாதிரி தான் அவர் என்கிட்ட பழகுவாருன்னு சொல்லிட்டு அப்படியே அழுகிற மாதிரி சீனை போட, சரின்னு இவனை விசாரிச்சா இவனும் அந்த நேரத்தில் நான் வந்துட்டு செக்யூரிட்டி டீமில் தான் இருந்தேன், அவங்க கூட இருந்தேன்னு சொல்லிடுவான். சரி ஓகே அப்படின்னு திரும்ப ஹீரோயினுக்கால அவளை கூப்பிட்டு என்கிட்ட உண்மையை மட்டும் சொல்லு, உனக்கு எந்த மாதிரியான பையனை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவளுக்கு ஒன்றும் புரியல. எல்லாத்தையும் எங்கே இருந்தேன்லாம் கேட்டிங்களே, என்ன அப்படியெல்லாம் கேட்க மாட்டீங்களான்னு கேட்க இவர் அதெல்லாம் வேணாம், நீ எங்கே இருந்தேன்னு எனக்கு தெரியும், நான் கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன போய் இதெல்லாம் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு மூஞ்சி ஒரு மாதிரி காட்டுறா. அப்போது அந்த போலீஸ் சும்மாவே இருக்காம சொல்லு எனக்கு பதில் சொல்லு அப்படிங்க. இவ பார்த்தீங்கன்னா பதில் சொல்கிற மாதிரி வாயோடைய ஊனுக்கு ஊச்சிக்கிட்டு இருக்க. அவரும் வாயவே பார்த்துட்ருக்காரு என்ன சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு. ஆனால் இவளை பார்த்தீங்கன்னா என்னால் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதானா வேறு எந்த கேள்வி கேட்க மாட்டீங்களான்னு கேட்குறா. அப்போ இந்த போலீஸ் பார்த்தீங்கன்னா நீ அந்த டைமில் எங்கே இருந்தான்னு எனக்கு தெரியும், நீ உன்னோட எம்டி கூட அந்த கார்டனில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தல அப்படிங்க, அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்குறா. இவன் பார்த்தீங்கன்னா குகை அங்கே இருக்கால அவன் தான் சொன்னான்னு சொல்ல, அவன் சொன்னானா, அவன் ஏன் சொன்னான், அவனுக்கு எப்படி தெரியும்னு சொல்லி இவ கேட்க, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ அப்படி அந்த போலீஸ் அங்கேருந்து வெளியே வரும்போது இவன் இருக்கான்ல, இவன் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டீமு இவன் கிட்ட சரி நீ சொல்லு, நைட்டு 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நீ எங்கே இருந்த அப்படின்னு சொல்லி கேட்க இவன் திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். ஸோ இப்போ அப்படியே தான் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா இந்த எம்டி அப்படியே அங்கே முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கான், ஒரு மாதிரி சிரிக்கிறான். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அங்கே இருப்பா. ஸோ இந்த எம்டியும் அவளை பார்த்துட்டு என்ன வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோயினும் ஆமான்னு சொல்லுவாளா. அப்போ நான் ட்ராப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்க. கரெக்டாக இவங்க 2 பேரும் போகும்போது மேனேஜர் யோர்க்கால அவள் பார்த்துறா. நீங்கள் 2 பேரும் ஏன் ஒன்றா வந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக பார்த்துட்டு இருக்கா. இப்போ இவங்க 2 பேரும் அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது சரி ஓகே நம்ம எல்லாரும் ஏன் இன்னைக்கு ஒன்றா டின்னர் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூட இருப்பான்ல அவனை இழுத்துட்டு, அதாவது இந்த 4 பேர் போவாங்கள்ல அந்த மாதிரி டின்னருக்கு இவங்க போகிறாங்க. அப்போது எல்லாரும் ஆளாளுக்கு ஒவ்வொன்று பேசிகிட்டு இருக்க. இந்த இருக்கால அவன் மட்டும் எப்படி செடியூஸ் பண்ணுற மாதிரி என்னென்னமோ பேசி பார்க்குறா. ஸோ அப்போ கூட இந்த எம்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மயங்கிற மாதிரி தெரியல, இவன் நல்ல பொண்ணு தான், ஆனால் இவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கனால ஏதோ ட்ரை பண்ணி பார்க்குறா. அப்போது ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா மேனேஜரையோ அவன்கிட்ட பேசுகிறத பார்த்தா கடுப்பாகுது, பிடிக்கவே இல்லை. அப்படியே இருக்கிற சரக்குகளை எடுத்து குடிச்சிட்டு இருக்க. இப்படியே தான் ஒரு வழியாக அங்கேருந்து எல்லோரும் கிளம்புறாங்க. அப்போது இந்த மேனேஜரையோ பார்த்தீங்கன்னா எம்டி கிட்ட
நீங்கள் என்னை ட்ராப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறா. அப்போ அவனும் நோ சொல்லாமல் ஓகே அப்படின்னு சொல்லிவிடவும் இவகிட்ட கேட்பா, நீ எப்படி போகிறேன்னு. நான் பஸ்ஸில் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாளா. சரின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே காரில் ஏற்ற உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. ஆனால் இந்த எம்டி பார்த்தீங்கன்னா டோரை லாக் பண்ணிவிட்டு டிரைவர்கிட்ட அவங்கள பத்திரமா கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுங்கன்னு சொல்லிடுவானா. இவளுக்கு செம்ம ஷாக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை தருங்கன்னு சொல்லி தட்டுறா. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா கதவை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவளை பத்திரமா கொண்டு போய் விட்டுருங்கன்னு சொல்லிட காரும் எடுத்துடுறாங்க. அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அவள் அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுவா. இப்போ அங்கேருந்து போனதுக்கப்புறமா ஹீரோயினுக்கு வந்துட்டு இப்போ தான் ஒரு மாதிரி சிரிப்பே வருது. அப்படியே அந்த பக்கம் திரும்பி சிரிச்சிட்டு இருக்க கூட இருந்த செக்யூரிட்டி இருக்கான்ல, செக்யூரிட்டி டீம், அவன் பார்த்தீங்கன்னா அங்கே பக்கம் போயிடுறான். ஸோ இவங்க 2 பேர் அப்படிங்க நடந்து வந்துட்டு இருக்கும்போது, நீங்கள் ஏன் இப்படி என் கூட நடந்து வரீங்க, நான் பஸ்ஸில் போயிருப்பேன்ல அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல உன்னை பஸ் ஸ்டாப்பில் விட்டுட்டு நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவானா. அப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஏதோ செடியூஸ் பண்ணுற மாதிரி பேசிட்டு, நான் லேமியான் கொஞ்சம் நல்லா குக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவா. இவனும் நம்பி கூட போனால் அவள் பார்த்தீங்கன்னா அந்த லேமியான் ஸ்டோர் இருக்குல்ல, அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு 2 லேமியான் வாங்கி வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இது நான் நல்லா குக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவனை பார்த்தீங்கன்னா நான் டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, பரவாயில்ல இந்த அங்கே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே எடுத்து கொடுக்குறா. இப்போ இவங்க 2 பேர் அப்படியே அங்கே சாப்பிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இவளுக்கும் இவனை பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. 2 பேர் ஜாலியாக பேசி சிரிச்சுட்டு சாப்பிட்டு இருக்காங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் கொண்டு போயிட்டு இவளை வீட்டில் ட்ராப் பண்ணிவிடுவான். ஸோ ஹீரோயின் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா திரும்ப அவன் கால் பண்ணுறான். என்னன்னு சொல்லி கேட்க, உனக்கு என்ன பயமாக இருக்கா என்ன அப்படின்னு கேட்க, இவள் லைட்டாக அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. சரி ஓகே நீ போயிட்டு அந்த கிச்சன் கிட்ட பாரு அப்படிங்கிறான். அவளும் போய் பார்த்துட்டு அங்கே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவா. சரி நீ போயிட்டு இந்த பெட்டுக்கடியில் பாரு அதுக்கடியில் பாருன்னு சொல்ல, இவளும் அவன் சொல்கிறது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பண்ணிகிட்டே இருக்கிறா. ஸோ அதுக்கடி அந்த பெட்ஷீட் இருக்குள்ள, ஸோ அதை எடுத்து பார்த்துட்டு யாரும் இல்லையே ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறா. அப்படின்னா இப்போது ஜன்னல்கிட்ட வந்து பாரு கர்டைன் ஓப்பன் பண்ணின்னு சொல்ல, இவளும் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்ல வந்திருப்பா. பட் அங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் அவன் அங்கேயே நின்றுட்டுருக்கான். ஸோ அப்படியே அங்கே நின்றுக்கிட்டு பாய் குட் நைட் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகும். ஸோ இவனும் அங்கேருந்து கிளம்பிடுவான். இப்போ அப்படியே தான் அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குஹாங் இருக்கான்ல, அவன் வந்துட்டு அப்படியே வேலை செய்கிற இடத்துல நின்று யோசிச்சுட்டு இருக்கிறான். என்னன்னா இவன் அங்கே போயிருக்கும்போது நீ மட்டும் நான் சொல்கிறது கேட்கல, நான் உன் பையன்கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு யாரையும் மிரட்டிக்கிட்டு இருந்திருப்பான். அவன் அதை யோசிச்சுட்டு இருக்க. இப்போ அப்படியே அடுத்த சீனுக்கு இந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு இருக்கா இல்லையா, இவ தான் அப்படியே குஹாங் இருக்கான்ல அவனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நம்சங்கியா இருக்கால, அவள் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கா, நான் தான் முன்னே சொன்னேன்ல அவள் தான் கொலை பண்ணியிருப்பான்னு அப்படின்னு சொல்ல, இவன் பார்த்தீங்கன்னா பதறி அடித்து அந்த இடத்துலேருந்து ஓடி வரான் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஆனால் ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்குது அப்படின்னா அந்த போலீஸ் அந்த சீனியர் இருக்கான்ல அவனோட திங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு இருக்கான். ஸோ அதை வாங்குறதுக்கு தான் இவன் இங்கே வந்திருப்பா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் அந்த போலீஸ்கிட்ட ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், அவர் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு வேலை உனக்கு வேணும்னா இந்த கல்யாணத்தை நான் நிறுத்துறேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்ல, இவர் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாரு. ஓ அந்த கல்யாணத்தை நிறுத்தி உங்கள் 2 பேர்த்த சேர்த்து வைக்கிறதுக்காக அவர் செத்தாரா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. இப்போ டக்குன்னு நம்ம சங்கியோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்துறான். யாரு இந்த எக்ஸ் தான் என்னன்னு சொல்லி திரும்பி பார்த்தா இவன் பதறி அடித்து வந்திருப்பான், இவளுக்கு இது போலீஸ் பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆக்சுவலாக இங்கே நடக்கிறது வேற. இப்போது இவளும் அங்கேருந்து கிளம்பி போயிடுவா. ஸோ குஹாங் வந்ததும் வந்துட்டான். அவன் பார்த்தீங்கன்னா போலீஸ்கிட்ட நான் அன்னைக்கு அந்த இடத்துக்கு போகும்போது அந்த சீனியர் யார்கிட்டயோ நான் சொல்கிறத மட்டும் நீ கேட்கலனா உன் பையன்கிட்ட சொல்லிடுவேன்னு மிரட்டிக்கிட்டு இருந்தான். ஆனால் அவன் யார்கிட்ட பேசிட்டு இருந்தான்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நான் ஓடி வரும்போது தெரியாமல் ஒரு ரூமை திறந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் யாங்க இருக்காங்கல்ல அவங்க அங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். போலீஸ்க்கு டவுட் ஆகுது. ஏன்னா இவங்க பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த இடத்துல இல்லை நேரமாக வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஏன் நம்மக்கிட்ட போய் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இந்த போலீஸை யோசிச்சுட்ருக்கான். ஸோ இந்த போலீஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு பேர் சீக்ரெட் மாதிரியே அங்கே எல்லாமே சீக்ரெட்டாக இருக்குது, ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு இவனோட அசிஸ்டண்ட் இருக்கால அவன்கிட்ட அன்னைக்கு நைட்டு அவன் யார்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருந்தான் அப்படிங்கிறத கண்டுபிடின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த அசிஸ்டண்ட்டை அந்த பக்கம் நின்று பார்த்துட்டு இந்த லேடி ரொம்ப க்யூட்டாக இருக்காங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸும் வந்து பார்க்குறான். பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கால அவள் தான் அப்படியே தலையில் ஒரு துண்டு போட்டுக்கிட்டு ஒளிஞ்சு இந்த பக்கம் காருக்கும் அந்த பக்கம் காருக்கும் ஓடிட்டு இருக்கா. ஸோ இவளை பார்க்கறதுக்கு கொஞ்சம் க்யூட்டாக தான் இருக்கும் போல். ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே அவளை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே மறைஞ்சு ஓடுறங்கிற பேரில் நேராக இந்த குஹாங் இருக்கால அவனோட கார்கிட்ட போயிட்டு கதவு தர அப்படிங்கிறா. இவனும் விருக்குன்னு பயந்துருப்பான். நீயா அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணிவிட இவன் உள்ளே வந்து உட்காந்துட்டு ஒரு குச்சி எடுத்து அப்படியே அவனை இடிச்சிட்டு காரை எடு அப்படிங்கிறா. ஸோ இவன் இப்படி பண்ணிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அவனுக்கு கூச்சமாக இருக்கும் போல். அப்படியே அவன் சிரிக்கிறான். ஸோ இவங்க 2 பேரும் அந்த பழைய சண்டையெல்லாம் வந்து லைட்டாக சிரிக்க ஆரம்பித்தாலுமே அடுத்த செகண்டே அப்படியே சைலண்ட் ஆகிடுறாங்க.
முதல்ல வண்டி எடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சொல்ல அவனும் பார்த்தீங்கன்னா வண்டி எடுக்கிறான். இப்போது இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் பார்த்துட்டு இருக்கிறா. இன்னுமே நீ இவ கூட பேசிட்டு தான் இருக்கியா, 2 பேரும் ஒன்றா தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வருது இவளுக்கு. ஏன்னா இவளுக்கு தான் அவனை பிடிக்கும் இல்லையா. ஸோ அவள் அப்படியே கோவிச்சிட்டு வண்டி எடுக்க இப்போ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு அவனை உட்கார கூட விடாமல் இவ அப்படியே நிற்க வச்சு கேள்வி கேட்டுக்கிறா. ஆமாம், நீ எதுக்கு அங்கே போன, அன்னைக்கு நைட் நீ எதுக்கு அங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க. இவனும் என்னோட பர்ஸை காணோம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவானா. அப்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்போது நீ வேலட் எடுக்க தான் வந்தியா, கொலை பண்ணுறதுக்கு இல்லையா அப்படின்னு கேட்பாளா. அப்போது குஹியாங்க்கு ஒரு மாதிரி கோவம் வந்தது. நீ இன்னைக்குன்னு இல்லை என்றைக்குமே என்னை சரியாக புரிஞ்சுக்கிட்டதில்ல, புரிஞ்சுக்கவும் மாட்டேன். இனிமே நம்ம 2 பேரும் ஒருத்தரை மீட் பண்ணிக்காமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடறான். ஹீரோயினுக்கு இப்போ தான் ஒரு மாதிரி கில்ட்டியாகவே இருக்குது. நம்ம அவசரப்பட்டு அவன்கிட்ட ஏதாவது கேட்டோமா, அவன் வேறு ஃபீல் பண்ணுவானா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் இந்த பொண்ணு இருக்கா இல்லையா. ஸோ இவ பார்த்தீங்கன்னா அந்த திங்ஸை நான் கொண்டு போய் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயின் வாங்கிட்டு வந்திருப்பாள்ல அந்த சீனியரோடது. ஸோ நான் கொண்டு போய் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு இதை கொண்டு போயிட்டு அந்த ஜிஎம் இருக்கான்ல அவன்கிட்ட கொடுக்குறா. ஸோ கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஏதோ பேசிட்டு வேற வரா. அப்படி வெளியே வரும்போது இவ கையில் பார்த்தீங்கன்னா ஒரு செயின் இருக்குது. ஸோ இந்த செயின் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் இருந்திருக்கும் இல்லையா, அதுதான் இவ பார்த்தீங்கன்னா அதை எடுத்துட்டா போல. ஸோ இவ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச்செல்லாம் கிடையாது, பட் இவளுக்கு அந்த செயின் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவள் எடுத்துக்கிறா. இப்போ அப்படியே அடுத்த சீனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு இருக்கால, அவள் பார்த்தீங்கன்னா போட்டு அப்படியே கண்ணா பின்னான்னு எழுத ஆரம்பிச்சிட்றா. ஸோ என்ன அப்படின்னா இந்த ஹோட்டல் இருக்குல்ல, அந்த ஹோட்டலை பற்றி தான் தப்பு தப்பாக எழுத ஆரம்பிச்சிட்றா. இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஆர்டிக்கலாக வர எல்லாத்துக்கும் ஷாக்காக இருக்குது. ஆனால் இப்படி எழுதிட்டு மேடம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹாயாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போது மேனேஜர் இருக்கால, அவள் பார்த்தீங்கன்னா இவளுக்கு கால் பண்ணி நீ என்ன பைத்தியமா என்ன பண்ணி வச்சிருக்கன்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்க. அவள் கண்டுக்கவே இல்லை. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஃபோனை வாங்கி ஹலோ நான் மேனேஜர் நம்சங்கியோ பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல இவ பார்த்தீங்கன்னா டக்குன்னு எழுந்திரிச்சு உட்காந்துட்டு எனக்கு தெரியும் உன்னை பற்றி, உங்களோட பாஸ்ட் எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்கிறா. இவளுக்கு பார்த்தீங்கன்னா அவள் யாருன்னே தெரியல, யார்கிட்ட பேசுகிறானே தெரியல. யார் நீங்கன்னு கேட்க அவள் பாட்டுக்கு ஃபோனை வச்சிட்றா. ஸோ இப்போ அப்படியே அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா குஹியாங் ஆஃபீஸ் இருக்குல்ல, அங்கே ஆளாளுக்கு கால் பண்ணி என்ன நடக்குது, என்ன நாங்கள் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா, அந்த ஆர்டிக்கலெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்க இன்னொரு பக்கம் இவனுக்கு பார்த்தீங்கன்னா கால் மேலே கால் வந்துக்கிட்டே இருக்குது. இவன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கட் பண்ணி விட்டுட்டு அவன் பாட்டு கண்டுக்காமல் இருக்கான். ஒரு கட்டத்தில் கால் மேலே கால் வந்துட்டே இருக்கான், அந்த ஒயரே பிடிங்கி எரிஞ்சிடறான். ஸோ இப்போ அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் தான் ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு, எல்லாத்துக்கும் இந்த விஷயம் தெரிய வந்துருச்சு. ஸோ இதுக்காக என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான் வேலையை விட்டு ரிசைன் பண்ணிடுறேன், எல்லாமே என்னால் தான் சொல்லுவாளா. பட் இந்த மேனேஜர் இருக்கால, அவள் பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட் இருக்கார்ல அவளையும் சரி அந்த மேகசின் இருக்குல்ல அதையும் சரி நம்ம வந்துட்டு அரெஸ்ட் பண்ண சொல்லணும், கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் இதுக்கு ஒரு தீர்வாகாது. நம்ம நின்று போன அந்த கல்யாணத்தை அகைன் நடத்தி வச்சா கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எம்டி இருக்கான் இல்லையா அவன் சொல்ல எல்லாரும் ஷாக்காக பார்க்குறாங்க. இந்த ஜிஎம் கூட என்றைக்கும் அவன் கூட ஒத்து வர மாட்டான், பட் அவனும் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ ஹீரோயினும் அப்படின்னா அவங்கக்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. ஸோ அவன் நேராக குஹியாங் இருக்கான்ல அவனோட ஆஃபீஸ்க்கு தான் போகிறான். இவனும் பார்த்தீங்கன்னா அவளை பார்த்துருப்பான். ஸோ பார்த்துட்டு இவனுக்கு லைட்டாக சிரிப்பாக இருக்குது, ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு வேற சிரிக்கிறான், என்ன கதைன்னு தெரியல. அப்படி சிரிச்சுக்கிட்டே அப்படி முன்னாடி போய் நிற்க ஹீரோயினும் கரெக்டாக அவனை பார்க்கவும் இவனும் வந்துட்டு என்ன எதுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க இவ பார்த்தீங்கன்னா டக்குன்னு எந்திரிச்சு போய் அவன் பக்கத்தில் நின்றுட்டு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்பா. என்னன்னு கேட்டா உன்னோட அந்த வெட்டிங் ஈவெண்ட் இருக்குல்ல அதை என்கிட்டயே கொடுக்குறியா, நான் உனக்கு அதை பர்ஃபெக்டாக நடத்தி கொடுக்குறேன், ப்ளீஸ் இது எனக்கு ஒரு ஹெல்ப்பாக பண்ணு அப்படின்னு கேட்க இவனுக்கு அது பிடிக்கல போல, என்ன கேட்குற அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க டியர்ஸ். இது கட் என்னாச்சு அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு 4 எபிசோட் நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ இது கட் என்னாச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் முக்கியமாக ட்வைலைட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டடா.